ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் தீபிகாவுடைய இந்த ஒரு மாற்றத்தை பார்த்து வாய் அடித்து போய் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பப்பப்பா நம்ம தீபிகாவா எது இவங்களா இப்படி வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல மனசு இவங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரியும் ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியக்கூடிய வந்து ஏற்படுத்திட்டாங்க தீபிகா. கண்டிப்பாக இந்த மாற்றம் வந்து உண்மையாக இருக்கணும், பொய்யா மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு மனசார வேண்டிக்கிறவங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கிட்ட பேசின விதம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. நம்மளோட மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்தது. அடைச்ச இப்போவாவது இந்த தீபிகாக்கு நம்ம மல்லியோட குணத்தை பற்றி தெரிய வந்ததே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து இருந்தது. ஸோ இந்த தீபிகா இப்படியே இருக்கணும், மாறக்கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்படின்றது தான் ரசிகர்களாகிய நம்மளுடைய விருப்பம். ஸோ அதே மாதிரி நம்ம மல்லியுமே ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்து மாறுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி இப்படி வந்து மாறினாங்க. எதுக்காக தீபன் கிட்ட இருந்து நீங்கள் டைவர்ஸ் வாங்கணும், 2 பேரும் சேர்ந்து வாழலாமே, அதுவும் ஐஷுக்குட்டியோட நல்லதுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியுமே எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக தீபிகா பழைய தீபிகாவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா மல்லி சொல்கிற இந்த அட்வைஸை கேட்டு பயங்கரமாக ஆவேசப்பட்டு கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தீபிகா முழுசாக வந்து மாறி இருக்கிறதுனால இப்போ மல்லி சொன்னதையுமே கன்சிடர் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபனுமே இந்த தீபிகாவோட மனசில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேற்று எபிசோடில் நம்ம தீபிகா அந்த ப்ரமோஷன் மேட்ரை தீபன் கிட்ட சொல்லி சந்தோஷப்படலான்னு கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ தான் தீபன் வந்து ஐ லவ் அப்படின்னு வந்து சொல்ல வந்திருப்பாங்க. ஆனால் அதை சொல்ல முடியாமல் அப்படியே தவிச்சு போய் நின்றுட்டு இருப்பாங்க. இதை கேட்டதுமே இந்த தீபிகாவோட ரியாக்ஷன் பயங்கர க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த தீபிகாவுக்கு வந்து வெக்கலாம் படலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே வந்து க்யூட்டாக வந்து இருந்தது. ஸோ அதுலேருந்தே நல்லாவே தெரியுது இந்த தீபிகாவோட ஆள் மனசில் தீபன் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அவங்களோட வெட்டித்தனமான அந்த பந்தாவுக்காகவும் அந்த ஈகோக்காகவும் தான் எத்தனை நாள் தீபன் வந்து வெறுக்கிற மாதிரியும் டைவர்ஸ் பண்ணுற மாதிரியும் வெறுத்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமான நிலைமைக்கு வந்து வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க.